அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை மாய விழிகள். இதன் ஆசிரியர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள். 2003 முதல் பதிப்பு வந்திருக்கு. திருமகள் நிலையம்தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலில் பார்த்திங்கன்னா 3 கதைகள் இருக்குது. சிறுகதைகள்னு சொல்ல முடியாது, குறுநாவல்கள் அப்படின்னு சொல்லலாம். 3 குறுநாவல்கள். ஒரு கதையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதில் முதல் கதை மாயவிழிகள். இந்த நூலுடைய தலைப்பு மாயவிழிகள். என்னென்னா, அது ஒரு குடும்ப கதை மாதிரி தான் போகும். ஆனால் அந்த காட்டில் வாழற சித்தர்களை வச்சு அந்த கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு அத்தியாயத்துலேயும் ஒரு வெளிநாட்டு மனிதரை வச்சு அவர் டைரியிலேருந்து வர்ற மாதிரி சில துணுக்குகளை சொல்லி அந்த துணுக்கும் அந்த கதையும் ஒன்றா வர்ற மாதிரி இருக்கும். அதை அவ்வளோ அழகாக சொல்லிட்டு போவாங்க. ரொம்ப திருப்பு முனைகளோட வித்தியாசமாக இருந்தது அந்த கதை. அதுக்கடுத்து காற்றில் கேட்ட குரல், 2வது கதை. இது ஒரு என்ன சொல்கிறது, ஓவிய கலைஞர். அவர் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை காதலிப்பார். ஆனால் அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால் அந்த கலைஞரை சாவடிச்சிடுவாங்க. ஆனால் அவருடைய ஆத்மா பேசுகிற மாதிரி அந்த கதையை கொண்டு போவாங்க. அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் 8 பொம்மை காவல், 3வது கதை. இந்த கதையும் ஒரு கிராமத்தில், அது வர்ணையிலலாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த கிராமத்தோடைய அமைப்பு, அதனுடைய இயற்கை காட்சி, இதெல்லாம் அழகாக சொல்லிட்டு போகிற அந்த ஊரை வச்சு அந்த மக்களுடைய வாழ்க்கை அதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, அந்த ஊரில் புதையல் இருக்கும். அந்த புதையலை எடுக்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அது மட்டும் அந்த காலத்து அரசர் அதை வச்சு ஒரு கதை சொல்கிறாரு. இப்படி 3 கதையும் 3 விதமாக சுவாரஸ்யமாக இருக்குது. கடகடன்னு படிச்சிட்டேன். இது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 272 பக்கம் இருக்குது. சட்டுன்னு படிச்சிடலாம். முதல்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நாவல் வாங்கி படிக்கிட்டா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கடகடன்னு படித்து முடிச்சிடலாம். ஒரு திருப்தியாகவும் இருக்கும். அதனால் இந்த நூலை வாங்கி எல்லோரும் வாசிங்க. நன்றி.